பொம்பளை நீ அதனால எத்தனை பேர் சபைக்கு முன்னால பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. மூணாம் ஜாதி நாலாம் ஜாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். மாமா வேலை பார்க்க வந்திருக்காருங்கிற ஏன் தவறா? நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லு, மாமா வேலை நான் பாக்குறேன். மாத்தி அடிக்கக்கூடிய தன்மை உனக்கு எப்ப தெரியுமா வரும்னா, நீ கண்டார ஒளி ஆகணும். கண்டார ஒளி அப்படின்னு ஒரு பேர் எடுத்தான்னு வச்சுக்கவே கூட பேசாத. நீ பேசாத நீ மாத்தி நல்லத பேசவே மாட்டேன். உன்ன மாதிரி பொம்பளை இன்னைக்கு இல்ல என்னைக்கு யோகியத்தை சொல்ல தண்டவாளத்துல இருங்க. மானம் கட்டாது மரியாதை கட்டாது மாதிரி பொம்பளை எனக்கு மாப்பிள்ளை வாக்குறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. என்கிட்ட நிக்கிறது கூட இன்னும் தோலை வச்சுக்கிட்டு குழம்பு போட்டுறோமா இசு சொல்லுது. இசு உங்ககிட்ட தோல் கூட இல்ல, புரியுதா? முத மேடல் நின்றோம்னா மேடைக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும், புரியுதா? அந்த அந்தஸ்து எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கான்னு முத பாரு. தோல் இல்லைன்னா மனுஷன் எதுக்குமே லாயக்கு கிடையாது. தோலை வச்சுட்டே மனுஷன் நடக்கிறான். கருப்பு தோலை சிவப்பு தோலை எந்த தோலோ அந்த தோல் இல்லைன்னா நாய் கூட சிந்தாது. கட்டிய பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டா, பெத்த தாய் கூட பார்க்க மாட்டா, புரியுதா? தோல் இல்லைன்னா அந்த நோய்க்கு வேறு பேரு, புரியுதா? எனக்கிட்ட தோல் இருக்குன்னா எனக்கிட்ட நிற்பேன். தோலை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, தோலை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன். இந்த தோல் அது இது அப்படின்ற வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் உடைய போவான்னு பேச எங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து வள்ளியை பார்த்து நாரதர் தோல் அப்படிலாம் பேசலாமா? பேசலாமாங்க? யாராச்சும் சொல்லுங்க. பேசக்கூடாது தானே? நல்லா படிச்ச ஆளா இருந்தா எப்படி தரமா பேசி பழகு, மரியாதை கொடுத்து பேசி பழகுங்க. நான் ஏதாச்சும் தப்பா பேசுனா சாட பேசுனது நீங்க, மாப்பிள்ளை வார்த்தை வந்து தப்பான மாப்பிள்ளை வார்த்தை வந்தது நீங்க, தவறான சொற்களை பேசுனது நீங்க. நல்ல இடத்த பேசும்போது எதுக்கு சாக்கடிக்க போறீங்க? அப்ப பாடையிலையும் வச்சு சுடுகாட்டுக்கும் கொண்டு போயாச்சு. முடிஞ்சு கதை கதை அப்படின்னு சுடுகாட்டுக்கும் கொண்டு போயாச்சு. அங்கேயும் ராக்கி எல்லாம் அடிக்கி எல்லாம் அடிக்கி ரெண்டையும் தூக்கி ஒன்னாவே வச்சு எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் எந்திரிக்கல, கோச ஒன்னா போயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. உடனே நெருப்ப வச்சு எரிச்ச உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா சுட்டுக்கிட்டே வந்துச்சு. சுட்டுக்கிட்டே வந்த உடனே அப்பதான் பார்த்தா இவளுக்கு முதல்ல கூந்தல்ல மட்டும் நல்லா மண்டையில சுட்டுருச்சு. சுட்ட உடனே எனக்கு ரெண்டு அப்படின்னு எந்திரிச்சா. அடுத்து அப்புறம் ஆம்பளை என்னதான் அப்படி கட்டுப்பாடோட அவன் ரெண்டாவது இருக்கான் எந்திரிச்சான். கிடையாது, எனக்கு தான் ரெண்டு உனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்ப எனக்கு தான் ரெண்டு உனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு இல்ல, எனக்கு தான் ரெண்டு உனக்கு ஒண்ணுன்னு ரெண்டு பேரும் எந்திரிக்க போனோம். ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க இல்லையா? குணத்தை எரிக்கிறதுக்கு நின்னது மூணு பேரு. இவங்க பார்த்தாங்க, என்ன உனக்கு ரெண்டு எனக்கு ஒண்ணா, ஆஹா பிசாசு நம்மள கணக்கு போட ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. இவங்க முன்னால ஓட, இவ தோசைக்காக ரெண்டு பேரும் பின்னால ஓட, இவங்க முன்னால ஓட, இவங்க ரெண்டு பேரும் பின்னால ஓட. அங்க போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பூசைய பூனை திட்டு போயிருக்கு. இந்த மாதிரி எதுக்காக? கணவன் மனைவி அப்படின்னா விட்டு கொடுக்க ஒரு மனப்பான்மை வேணும் இல்லையா? அதனாலதான் உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ரொம்ப பரியா சொன்ன மரியாதையா பேசுறதுக்கு முதல்ல கத்துக்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உன்னை ஜாட பேசுறேன்னா ஜாட பேசணும்னா உன்னை என்ன வேணாலும் பேச முடியும். உன்னை போய் ஜாட பேசுறதுக்கு நீ என்ன, எனக்கு என்ன வேணும்? நீ ஆளா? நீ வெறும் தோடு, தோலை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உலகத்துல காட்டிக்கிட்டு தெரியும். பளபளப்பா வர்றோம்னு நினைக்கிறியா? மூஞ்சி முறையான உடைச்சு போடுவேன். ஞாபகம் நீ என்ன சொல்லியிருக்க அந்த இடத்துல? நாரதர் அப்படி இப்படின்னு நீ கதை சொன்னதை பத்தி நான் தவறா சொன்னா சொல்லல. நீ அதை விட்டுவிட்டு இனிமே வாய் பேசாது, அப்புறம் வேற ஏதாவது பேசுங்கிறிய. எது பேசும் கேட்டு பாத்துக்க. நீ அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் இழுத்தே விடுவேங்க. அவன் பண்ணிக்க வேற எது பேசணும் பேசு பாப்போம். உனக்கு மேவாய் பேசுதா இல்ல கீவாய் பேசுதான்னு பாப்போம் அப்படின்னு நான் கேட்டேன்.
வேற மாதிரி அசிங்கமா பறவை 4 முட்டை இட்டு ஒரு முட்டை குமுட்டையாகி 3 குஞ்சுகளுக்கு இறதேடி இந்த ஆக்காட்டி பறவை போயிட்டு இருக்கு. வேடன் தண்ணிக்குள்ள வலைய வச்சு வச்சிருக்கான். அந்த வழக்குள்ள வந்து இந்த ஆக்காட்டி பறவை விழுந்துருது. ஆகா, குழந்தைகளுக்கு இறதேடி வந்தமே, இந்த வழக்குள்ள மாட்டிக்கிட்டமே, எங்கெல்லாம் முட்டை இட்டு. அப்பதான் அது சொன்னிச்சான், நான் கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. முத குஞ்சு கரதேடி 4 மலை சுத்தி, 2வது குஞ்சு கரதேடி 3 மலை சுத்தி, 3வது குஞ்சு கரதேடி நான் ஓதையிலே ஓதையிலே ஓதையிலே. அந்த வழக்குள்ள நான் விழுக, என் காது 2 தண்ணிக்குள்ள, என் ரெக்க 2 மாரடிக்க. வழக்குள்ள நான் விழுக, என் காது 2 தண்ணிக்குள்ள, என் ரெக்க 2 மாரடிக்க. அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆன குளிப்பாட்ட குளமும் பெருகி, குதிரை குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, அந்த பன்னி குளிப்பாட்ட களமும் பெருகி, அந்த கழுத குளிப்பாட்ட குளிப்பாட்ட குளிப்பாட்ட. நான் உங்களையெல்லாம் பரவலிக்க விட்டு வரலாம். போறேனே போறேனே, நானும் இப்ப போறேனே. சோகமா உப்பாரி வச்சுட்டாங்க. அப்பதான் அந்த புறா சொன்னிச்சான், தப்பு குருவியால கபடியால கூடாது, நம்மளுடைய சட்டமல்லையா எந்த ஒரு காரணத்தினாலதான் அன்னைக்கு சோகமா பாடுறது. ஆனா சோகமா விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? எல்லாரையும் கொஞ்சம் கலகலப்பா விட்டுட்டு போனா தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா உண்டு, அதை மட்டும் நினைச்சுக்கோ. நீ எந்த அடி பேசினாலும் சரி, என்னால விளக்கத்தை மாத்தி அடிக்க தெரியும். அதுக்கும் அடி நீ பேசணும்னு வச்சுக்கோ, உனக்கு விளக்க மாத்தி அடி கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். சொல்றேன், நீ பேசுறது நான் பேசுறது சரியா போச்சு. இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்க, பாம்பு கொத்துட்டா உண்மையே போவா. அதனால இந்த ஊட்டி கொடுக்குற போல போல வெட்டு விட்டு கூட்டி கொடுப்பவங்கள் விளக்கத்தை மாத்தி அடிக்கக்கூடிய தன்மை உனக்கு எப்ப தெரியுமா வரும்னா, சரி நீ கண்டார ஓடி ஆகணும். கண்டார ஓடி அப்படின்னு ஒரு பேர் எடுத்தான்னு வச்சுக்கற, கூட பேசாத. நீ விளக்கத்தை பேசாத. நீ நாரதன் நான் வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடியவன், பூலோகத்துக்கு வந்து சொன்னா நீ என்னடான்னா என்னமோ கருவாட்டை விருத்த பூனை மாதிரி பேசுற. பேச உன்ன பேச வேணாங்கள. என்ன சொன்ன? மரியாதையா பேசுறதுக்கு முதல்ல கத்துக்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உன்னை ஜாட பேசுறா? ஜாட பேசணும்னா உன்னை என்ன வேணாலும் பேச முடியும். உன்னை போய் ஜாட பேசுறதுக்கு நீ என்ன, எனக்கு என்ன வேணும்? நீ ஆளா? நீ வெறும் தோடு. தோலை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உலகத்துல காட்டிக்கிட்டு தெரியும். பளபளப்பா வர்றோம்னு நினைக்கிறியா? மூஞ்சி முறையா உடைச்சு போடுவேன். ஞாபகம் வேற ஆள்கிட்ட பேச. என்ன சொன்ன? என்னமோ நீ சொன்னிய. அதே சமயத்துல சாமியார் இல்ல கோபம் படலன்னு அவர் பேசினாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அது சுருக்குன்னு அந்த அம்மா கொடுத்துச்சுல, எதை வேணாலும் சொல்லலாம். நீ என்ன சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல? நாரதர் அப்படி இப்படின்னு நீ கதை சொன்னதை பத்தி நான் தவறா சொன்னா சொல்லல. நீ அதை விட்டு இனிமே வாய் பேசாது. அப்புறம் வேற ஏதாவது பேசுங்கிறிய. எது பேசும் கேட்டு பாத்துக்க. நீ அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் இழுத்தே விடுவேங்க. அவன் பண்ணிக்க. வேற எது பேசணும் பேசு பார்ப்போம். உனக்கு மேவாய் பேசுதா இல்ல கீவாய் பேசுதான்னு பாப்போம். அப்படின்னு நான் கேட்டேன். வேற மாதிரி அசிங்கமாகி போயிடும். உன் தரத்துக்கு நீ பேசுறேன்னா என் தரத்துக்கு நிச்சயமா பேச மாட்டேன். சந்தனத்துக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் உண்டு. அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு மாமா வேலை பார்க்க வந்திருக்காருங்கிற. ஏன் தவறா? நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லு. மாமா வேலை நான் பாக்குறேன். அதே நேரத்துல பாக்குறதுனால தவறு இல்லையே. ஏன்னு கேட்டா நீ வந்து சொல்லு எதை சம்பாதிக்கிற. நீ வீட்டுல வேற மாதிரி நினைக்காத. நான் சொன்னேன்னா அதுக்கு அடிப்படை இருக்க புகழை சம்பாதிக்கணும், மக்களுடைய செல்வாக்கை சம்பாதிக்கணும், நல்லதொரு ஞானத்தை சம்பாதிக்கணும், நல்லதொரு வாழ்க்கையை சம்பாதிக்கணும், நல்லதொரு பெருமையான இடத்தை சம்பாதிக்கணும். அப்பேற்பட்ட இடத்துக்கு நீ போறேன்னு மட்டும் சொல்லு. அந்த வேலை பார்த்து கொண்ட உன்னை வைக்கிறனா இல்லையான்னு பாரு. எங்கனால முடியாம போகுமா? வேற ஏதாவது பேசுங்கிற. அதான் சொன்ன 4 வகை ஜாதி பெண்கள்னு சொன்னேன். பத்தினி, சித்தினி, சங்கனி, கஸ்தினின்னு 4 வகை ஜாதி. முதல் ஜாதி, 2ஆம் ஜாதி, 3ஆம் ஜாதி, 4ஆம் ஜாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீ சொன்னதுக்காரு. 4ஆம் ஜாதின்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பெண்கள் எந்தெந்த வகையில இருப்பாங்களோ அந்தந்த மாதிரி வகை உண்டு. நீதான் இப்ப கீழே இறங்கியிருக்க. ரொம்ப கீழே இறங்கி எப்படி சாமியார் போய் தண்ணியில என்ன தண்ணி இப்ப சொல்றேன்.
ஆரம்பத்துல இருந்து உன்னை கவனிச்சுட்டு வரேன், இதே சொல்லிட்டு வரையே என்ன? ஒரு மனுஷன் திருந்தும் போது அவனை வந்து திரும்ப புண்பட்ட மனசுல வந்து, அதாவது திரும்ப வந்து வேலை வந்து புண்ணு வாஞ்ச இடத்துல வந்து வேலை வச்சு பாய்ச்சுற மாதிரி சொல்லக்கூடாது. திரும்ப என்னமோ நான் ஒரு நேரம் கெட்டு போனேன்னாக்க, இப்ப என்ன பத்தி என் கதையை உண்மையான கதையை சொன்னீங்கன்னா உன் கதையை உண்மையான கதையை இப்ப நான் சொல்றேன், என்ன ஆகும் நிலைமை? ரொம்ப அசிங்கமா போயிடும். வேண்டாம். அதே நேரத்துல சாமியார் கதை எங்களுக்கு கதை சொல்ல தெரியாதாக்கா, ஆத்தா பார்த்தா புலத்து தள்ளி விட்டாரு. சிவன் வந்து அங்கே தங்க போடு வச்சிருக்காராம், நடுவுட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. இந்த பட்டி மலர் ஞான பூமி இதுல போடுறாங்கல்ல, இந்த கோயில்ல இப்படி இப்படி இருக்கு. இப்ப புராணங்கள்லாம் இப்ப வேலை செய்யறது இல்லையே, உண்மையான புத்தகங்கள் வாங்குறது இல்ல. அப்படி இந்த ஞானமா பத்தி மலர் இதுல வந்து அந்த கோயில்ல இப்படி இருக்கு, வடக்கு பக்கம் நோக்கி இங்கே இருக்காரு, அங்கே முருகன் வேலை இங்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ராமன் வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த கதையில போடுறது. அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு கதையை வச்சுதான் அவங்களும் போடுறாங்க, தப்பா போடல. அது அப்படி இப்படி தங்க ஓடு இருக்கு, இந்த ஓடு இருக்குன்னு அதை இப்ப நான் கேட்க வரல. மாப்பிள்ளை வேண்டாம்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னியா, அது சொல்ல உனக்கு வக்கு இல்ல, அது சொல்ல உனக்கு வகை இல்ல. உடனே சாமியார் போனார கதையை சாமியார் போய் கேட்டாராக்க, உடனே அப்பா உனக்கு மகாபாரதம் தெரியும், அறிவுட்டம் உண்டு, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. நல்ல ஒரு சாமியாரா இருக்கிறவன், நல்ல ஒரு விவரமான ஆளா இருக்கிறவன் ஒரு சின்ன பையன்ட்ட போய் என்ன கேட்பான்? அப்பா நீ படிக்கலையா, படிக்காட்டி கூட உனக்கு சொல்லி தர்றேன்னு சொல்லுவான். அவன் தான் சாமியாரு, அவன் தான் அறிவாளி. நீ முட்டா பைய சாமியாரா சந்திச்சிருப்ப, அறிவாளிகளை சந்திக்க உனக்கு கிடைச்ச முட்டாள்களே சந்திச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது உன் கதை ஓடிக்கிட்டு இருக்க பொழப்பு. இந்த மாதிரி எனக்காவது ஒரு நாளைக்கு சந்திக்கையில தான் உங்க பொழப்பு நார போகுது. நியாயமா பேசு, நீ நியாயமா பேசணும், நான் நியாயமா பேச வர்றேன். உடனே சாமியார் போனாரு, அவர் அதை பண்ணாரு. மாப்பிள்ளை வேணாங்கிறதுக்கு காரணத்துப்பாமா, இந்த காரணத்தால வேண்டாம்னு சொல்லு. உடனே ரெண்டாவது கூடாது, யாருமே போனது இல்லையா? முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டாம் தரமா ஏன் போக கூடாது? இப்ப வேணா நான் சொல்றேன், என்னைக்குமே ரெண்டுல மரியாதைன்னு ஆரம்பத்துல இருந்து பேசியிருக்கேன். ரெண்டாம் தரமா தான் கல்யாணம் பண்ணனா, ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருக்குன்னு வகை என்ன செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பாரத்தை ஏற்றுவாங்க. இந்த மாடு பாரத்தை தாங்குமா? தாங்காது. உடனே பார்த்து என்ன செய்வாங்க, 2 மாடு கூட்டி அது மேல பாரத்தை ஏற்றுவாங்க. அப்ப என்ன செய்ய, ஒரு மாடு தனிஞ்சாலும் இன்னொரு மாடு தாங்கி கொடுத்து நிற்கும். அது மாதிரி வள்ளி தெய்வானங்கிறது 2 மனைவிகள். நான் சொல்றது எப்படி, நீ சொல்றதுக்கு பொருத்தம் எப்படின்னு பாத்துக்க. வள்ளி தெய்வானங்கிறது 2 மனைவிகள். மாட்டுக்கு போடக்கூடிய மூக்கணாங்கயிறுங்கிறது உனக்கு கழுத்துல விழுகக்கூடிய தாலி. இந்த வண்டி என்று சொல்லக்கூடியது உனது வாழ்க்கை. இந்த வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டக்கூடியது உனது புருஷன் முருகன். இந்த வண்டிக்கு சக்கரமாக இருந்து உன்னை வாழ்க்கையில முன்னேற்றி வைக்கிறது என்ன போல முனிவர்கள். அதனாலதான் பத்தினி பரதேசம் போகும்போது 10 பண்டாரவே பின்னாலே போனான். பத்தினிங்கிற சக்தி அவதாரத்தை முடிக்கணும் போகையில பண்டு என்பது தமிழ், ஆரம் என்பது மாலை, தமிழ் மாலையாக என்ன போல விளங்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் இந்த நேரத்துல அவதாரத்தை முடிக்க வேண்டாம்னு சொல்லி சக்திக்கு அன்னைக்கு புத்தி சொன்னாங்க. அது போல வாழ்க்கையில முக்கியடைய வைக்கணும் அப்படின்னு வந்திருக்க இந்த அப்பா நாரதர் அப்படிங்கறத யாருன்னு யோசனை பண்ணி பேசு. சும்மா உங்களுக்கு கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சு பேசுனேன்னு வச்சுக்கவே வகை தெரியாம போயிருவாங்க. அவங்க மணிக்க வேண்டாம். ஒரு தரத்துக்கு 3 தரம் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திரும்ப இந்த நம்ம அதை பேசி போடுவோம், இதை பேசி போடுவான் அப்படின்னு தண்ணியில போனாரு, தண்ணியில உரம் இல்ல, அப்ப வேற மாதிரி சொல்லி போடுவேன். வேண்டாம், அதை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கதை என்ன, கதைக்கு வா. இப்ப நீ சொன்னிய சாமியார் பையன் சிச்சாடு முடிக்கிற மாதிரி முடிச்சானா, அப்புறம் கண்ணு இருந்தா முடிக்க பராசக்தியில சொல்ற மாதிரி தூங்குறவனை எழுப்பி விட்டு என்னடா முடிக்கிறா கேட்டா கண்ணு, அப்புறம் தூங்குறவனை எழுப்பினா முடிக்கத்தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கதையா. சொச்சாடு முடிச்ச மாதிரி அதை முடிச்சா நீ சொன்ன. இப்ப நீ சொன்னதுக்காக இப்ப நானும் ஒரு கதைக்கே வருவோமே. ஒரே பக்கமும் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஒருத்தருக்கும் கோவரணும், இவங்களுக்கும் கோவரணும் பண்ணி விடுங்க, அதை பத்தி தவறு கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப நீ சொன்னதுக்கு இப்ப நானும் சொல்ல வர்றேன். வாழ்க்கையில வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கணவனுக்கும் மனைவிக்கும் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஏற்கனவே தாரமா இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உனக்கிட்ட இருக்கணும். ஆசையா இருக்கு, தோசை சுட்டு கொடுன்னு புருஷன் கேட்டான். அப்பதான் இப்ப பார்த்தா ஆஹா 1000 இருந்தாலும் நம்ம புருஷன் தோசை கேட்கிறாரு அப்படின்னு ஒண்ணே, சரிங்க தோசையை நான் சுட்டு தர்றேன், அதுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு இவ சொன்னான். சொன்ன உடனே இவன் என்ன பண்ண, அதுக்கு வேண்டிய அத்தனை பொருள்களையும் வாங்கி கொண்டாந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தேன். இவ என்ன பண்ணனா, தோசையெல்லாம் சுட ஆரம்பிச்சுட்டான். தோசையை சுட ஆரம்பிச்ச உடனே புருஷன் பார்த்தேன், 1000 தான் நம்ம கொண்டாட்டி அருமையா செஞ்சிருப்பா. இவன் நம்ம பொண்டாட்டி இல்ல, நல்லா செய்யணும்ல. நம்ம பொண்டாட்டி இல்ல கதையில அப்படின்னு சொல்லி இவன் ஆசைப்பட்டு வந்து உட்கார்ந்தான். பழுவலைக்கு மூஞ்சி கழுவி நல்லா குளிச்சு முழுகி நீராடி அடி சுட்டா. 3 சுட்டாங்க. 3 சுட்டியா? 3 தானே. அப்ப 3க்கு என்னடி, எனக்கு ஒரு தோசை இருக்கு, இன்னும் பாக்கி 2 என்னன்னு. அதுக்கு அவ சொல்றா 2 தோசையை நான் தின்னுட்டேன் அப்படிங்கிறா. 2 தோசையை நீ தின்னுட்டியா? 2 தோசையை நீ திட்டுனா எனக்கு ஒண்ணா அப்படின்னு இவன் கேக்குறான். அப்பதான் அவன் சொல்றான், கஷ்டப்பட்டு நான் தானே செஞ்சேன், எனக்கு தான் 2, உனக்கு 1 தாயாங்கிறான். இவன் பார்த்தான், இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம எல்லாம் பண்ணி கொண்டாந்து பண்ணிருக்கான், அதனால எனக்கு 2 நீ உனக்கு 1 போட்டி வந்துருச்சு. அப்ப இவன் கேட்டேன், ஏன்டி தோசை சுட சொன்னது நான் தானடி, வாங்கிட்டு வந்தது பூரா நான் தானடி, ஏன்டி அடுப்படிக்கல போயிருக்கா வருவா அப்படி அவ கோவமா பேசுறேன். ஏன்டி உனக்கு அறிவு இருக்கா? ஏன்டி
அப்படின்னு கோபமா பேசுறேன். அறிவு கட்டவள, மானம் கட்டவள, அடி வெக்கம் கட்டவள, நமக்கு தெரியாதுப்பா, ஆனா ஒண்ணும் தெரியாதவள, அடி முகத்திரியத்துக்கு வந்தவள, எதுக்குமே ஆகாதவள, ஒண்ணுமே புரியாதவள, அவன் சொல்றான் ஏன்டி இப்படி பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து இது சிரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சிந்திக்கக்கூடியது, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேணுங்கிறதுக்காக உடனே ரெண்டு பேருக்கும் போட்டி. அவங்களுக்கு தான் 2 தோசை என்ன போட்டி வந்து நல்ல போட்டி. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள படுக்க ஆரம்பிச்சாங்க. படுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன சந்தேகம், ஒன்னா படுத்தாங்களா தனித்தனியா படுத்தாங்களா? தனித்தனியா. அதை சொல்லுங்க. உங்களுக்கு தான் போட்டி நடக்கிற எப்படி? அப்ப 2 பேரும் படுத்த உடனே பொழுது முடிஞ்சு வச்சு 2 பேருமே எந்திரிக்கல. தோசைக்காக ஒரு நாள் ஆனிச்சு, 2 நாள் ஆனிச்சு, 2 பேரும் எந்திரிக்கல. ஏன் இந்த மனப்பான்மை விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்ப பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்தாங்க, ஆஹா என்னடா 2 நாள் ஆச்சு வீட்டுக்குள்ள போய் ஆளை காணல, உள்ள வந்து பார்த்தா 2 புரியாத மாதிரி அப்படியே. உடனே பார்த்தாங்க, ஆகா கதை முடிஞ்சு போச்சு. நம்மால் உடனே தூக்கிடுவேன் பாய கட்டிடுவேன். பறைய கட்டுங்கடாச்சு. அதுக்கு ஒருத்தன் கேட்கிறேன், ஏங்க இதை வந்து எரிப்பமா புதப்பமா? அதுக்கு ஊருக்கு முக்கியமான ஆள் சொல்றாரு, 2மே நாட்டுக்கிட்டு செத்து இருக்கிறான், புதைக்க வேணா எரிச்சு கொடுங்கடா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லி இங்க இருந்து 2ஐயும் தூக்கி பாடையிலையும் வச்சாச்சுன்னா சின்ன தோசை. அப்ப பாடையிலையும் வச்சு சுடுகாட்டுக்கும் கொண்டு போயாச்சு. முடிஞ்சு கதை கதை அப்படின்னு சுடுகாட்டுக்கும் கொண்டு போயாச்சு. அங்கேயும் ராட்டி எல்லாம் அடிக்கி எல்லாம் அடிக்கி 2ஐயும் தூக்கி ஒன்னாவே வச்சு எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வரைக்கும் இந்த 2 பேரும் எந்திரிக்கல. தோசை ஒன்னா போயிடும் அப்படின்னு 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. உடனே நெருப்ப வச்சு எரிச்ச உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா சுட்டுக்கிட்டே வந்துச்சு. சுட்டுக்கிட்டே வந்த உடனே அப்பதான் பார்த்தா இவளுக்கு முதல்ல கூந்தல்ல மட்டும் நல்லா மண்டையில சுட்டுருச்சு. சுட்ட உடனே எனக்கு 2 அப்படின்னு எந்திரிச்சா. அடுத்து அப்புறம் ஆம்புல என்னதான் அப்படி கட்டுப்பாடோட அவன் 2வது இருக்கான் எந்திரிச்சான். கிடையாது, எனக்கு தான் 2 உனக்கு 1 அப்படின்னு சொல்றேன். அப்ப எனக்கு தான் 2 உனக்கு 1, உனக்கு 1 எனக்கு 2 இல்ல, எனக்கு தான் 2 உனக்கு 1ன்னு 2 பேரும் எந்திரிக்க போனாங்க. 2 பேரும் எந்திரிச்சாங்க இல்லையா? குணத்தை எரிக்கிறதுக்கு நின்னது 3 பேரு. இவங்க பார்த்தாங்க, என்ன உனக்கு 2 எனக்கு 1, ஆஹா பிசாசு நம்மள கணக்கு போட ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க முன்னால ஓட, இவ தோசைக்காக 2 பேரும் பின்னால ஓட, இவங்க முன்னால ஓட, இவங்க 2 பேரும் பின்னால ஓட. அங்க போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பூசைய பூனை திட்டு போயிருக்கு. இந்த மாதிரி எதுக்காக கணவன் மனைவி அப்படின்னா விட்டு கொடுக்க ஒரு மனப்பான்மை வேணும் இல்லையா? அதனாலதான் உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா இதை சொல்லி ஏதோ பரிதாபமா பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. நீ சொல்லி இல்ல ஒரு பொம்பளையா மாறின மாதிரி ஜாட பேசுறாரு அப்படின்னு. நான் பொம்பளையா மாறினவே நாரடிங்கிற பேரோட. அதனாலதான் ஒப்பாரின்னா இப்ப என்னன்னு கேட்டு இது வரைக்கும் சிரிப்பா சொன்னேன். இப்போ ஒப்பாரின்னா என்ன, பொம்பளையா மாறினவே எப்படி அப்படிங்கறத சொல்றதுக்காகத்தான் இப்ப எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போனா நல்லா இருக்காது இல்லையா? அப்படிங்கிற நோக்கத்தோட ஆக்காட்டிங்கிற பறவை 4 முட்டை இட்டு ஒரு முட்டை குமுட்டையாகி 3 குஞ்சுகளுக்கு இறதேடி இந்த ஆக்காட்டி பறவை போயிட்டு இருக்கு. வேடன் தண்ணிக்குள்ள வலைய வரைச்சு வச்சிருக்கான். அந்த வளக்குள்ள வந்து இந்த ஆக்காட்டி பறவை விழுந்துருது. ஆகா குழந்தைகளுக்கு இறதேடி வந்தமே, இந்த வளக்குள்ள மாட்டிக்கிட்டமே, எங்கெல்லாம் முட்டையிட்டு. அப்பதான் அது சொன்னிச்சான், நான் கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, குறிச்சது 3 குஞ்சு, இட்டது 4 முட்டை, குறிச்சது 3 குஞ்சு. முத குஞ்சு கரதேடி 4 மலை சுத்தி, 2வது குஞ்சு கரதேடி 3 மலை சுத்தி, 3வது குஞ்சு கரதேடி நான் ஓதையிலே ஓதையிலே ஓதையிலே. என்னை பார்த்த ஒரு நேரம், என்னை பார்த்த ஒரு நேரம் தண்ணிக்குள்ள வளைவிருக்கும். அந்த வழக்குள்ள நான் விழுக, என் காது 2 தண்ணிக்குள்ள, என் ரெக்க 2 மாரடிக்க. வழக்குள்ள நான் விழுக, என் காது 2 தண்ணிக்குள்ள, என் ரெக்க 2 மாரடிக்க. நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆன குளிப்பாட்ட குளமும் பெருகி, குதிரை குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, அந்த பன்னி குளிப்பாட்ட களமும் பெருகி, அந்த கழுத குளிப்பாட்ட குளிப்பாட்ட குளிப்பாட்ட. நான் மக்கள் உங்களை எல்லாம் பரவடிக்க விட்டு வரலாம். போறேனே போறேனே, நானும் இப்ப போறேனே. சோகமா உப்பாரி வச்சுட்டான். அப்பதான் அந்த புறா சொன்னிச்சான், நம்மளுடைய சட்டம் இல்லையா என்ற ஒரு காரணத்தினாலதான் அன்னைக்கு சோகமா பாடுற
நல்லது. ஆனா சோகமா விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? எல்லாரையும் கொஞ்சம் கலகலப்பா விட்டுட்டு போனா தான் நல்லா இருக்கும். எத்தனையோ தரம் சொல்லி இருக்கான். இருந்தா வாய்ப்புகள் எத்தனையோ இருக்கு. சந்திப்பான், அப்பொழுது சிந்திப்பான். இப்பொழுது உனக்கு முருகனுக்கு திருமணம். இனிமே அதனுடைய சொல்லும் வார்த்தையை கேள். அப்ப நீ திரும்ப வம்பளுக்க போறான்னு முடிச்சாச்சுல. என் மண்டபடிக்கு நீங்க வரக்கூடாது, உங்க மண்டபடிக்கு நான் வர மாட்டேன். என்ன நம்ம 2 பேருக்கு என்ன சொத்து தகராறா? ஒண்ணும் தகராறு இல்ல. நான் என்ன தப்பா சொன்னேன்? என் தகப்பனார் ஸ்தானத்துல இருந்து என்ன மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கணும், அதை விட்டு அடுத்த புருஷனை பார்த்து வந்திருக்கீங்களே. இப்படி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என் கை பேசாது, என் வாய் பேசாது, கை தான் வேற ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு. வேற என்ன பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கணும் அறிவாளி. அதை விட்டு நீ அப்ப வேற ஏதாச்சும் பேசணும்னா நான் பேச வைப்பேன் அப்படின்னா மரியாதை கொடுத்து முதல்ல பேசணும். எனக்கு நீ மாப்பிள்ளை பத்தி நீங்க பேசக்கூடாது. அது என்னுடைய கல்யாணத்தை பத்தி அடுத்த புருஷனை பார்த்து வந்திருக்கு. உனக்கு கை பேசினா எது பேசினான்னு பொல்லாதவனை செருப்புல அடிக்கணும், புரியாதவனை விளக்கு மாத்திரை அடிக்கணும் அப்படின்றாரு. புரியுதா? நீ பழமொழி பேசினா நான் 1008 பழமொழி பேசுவேன். ஒரு தராதரம் மறிஞ்சு பேசணும். நீ செய்ய வேண்டிய வேலையை மட்டும் தான் செய்யணும். மாப்பிள்ளை பார்த்து வர்றது, அடுத்த பொம்பளைக்கு இப்ப ஆம்பளை இது பண்றது அப்படின்னா ஏன் என்ன நான் இப்பதான் மறந்துருக்கேன் விஷயத்தெல்லாம். கெட்டவன் திருந்த கூடாதா அப்படின்னு. கெட்டவன் திருந்தலாம், ஆனா எப்ப கெட்டு போயிருந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இருந்தோமே நம்ம இன்னமும் நல்லா போய்கிட்டே இருக்கணும். பெரிய வாழ ஐட்டம்னா கடைசி படியை பார்க்காம இருக்கணும். கடைசி படியை பார்க்காதான் நம்ம மேற்படிக்கு போக முடியும். புரியுதா? நாங்க பேசணும்னா உங்களை பேச நீங்க முதல்ல நீங்க தான் சாட பேச ஆரம்பிச்சீங்க. நான் சாட பேச ஆரம்பிச்சு யாராவது சொல்லுங்க. நானா பேச ஆரம்பிச்சேன்? அவர் தானே கையை நீட்டி பேசினாரு. ஒரு சாமியாரே பேசும்போது ஏன் ஒரு பொம்பளை பேசக்கூடாதுன்னு நானும் பேசினேன். அதை விட்டு தேவையில்லாம சும்மா என்னை வம்புக்கு இருக்க கூடாது. இந்த செருப்புல அடிக்கிறது, விளக்கமாத்த அடிக்கிறதுலாம் இந்த பேச்சுக்கே நான் போகல. மாப்பிள்ளை வாத்து வந்திருக்கீங்க போல போல இப்ப போவேன். ஏன் மாப்பிள்ளை வாத்து வந்த அப்படின்னு இருங்க. இதெல்லாம் ஏண்ட மாதிரி கூடாது. ஏற்கனவே வாங்கினது மறந்துட்டீங்க. புரியுதா? உண்மையிலே நடந்த விஷயம். பழைய குளத்துல போய் கேட்டு பாருங்க எவ்வளவு வாங்கி பத்து போயிருக்காருன்னு. அவ்வளவு தூரம் பேசி அவ்வளவு தூரம் வாங்கி பத்து போயிருக்காரு. புரியுதா? நான் என்ன சொல்றேன், எனக்கு மாப்பிள்ளை வாக்குறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. என்கிட்ட நிக்கிறது கூட இன்னும் தோலை வச்சுக்கிட்டு குழம்பு போட்டுருமா இசு சொல்லுது. இசு உங்ககிட்ட தோல் கூட இல்ல. புரியுதா? முத மேடை நின்றோம்னா மேடைக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும். புரியுதா? அந்த அந்தஸ்து எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கான்னு முத பாரு. தோல் இல்லைன்னா மனுஷன் எதுக்குமே லாயக்கு கிடையாது. தோலை வச்சுதான் மனுஷன் நடக்கிறான். கருப்பு தோலை, சிவப்பு தோலை, எந்த தோலோ அந்த தோல் இல்லைன்னா நாய் கூட சிந்தாது. கட்டிய பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டா, பெத்த தாய் கூட பார்க்க மாட்டா. புரியுதா? தோல் இல்லைன்னா அந்த நோய்க்கு வேற பேரு. புரியுதா? எனக்கிட்ட தோல் இருக்குன்னா எனக்கிட்ட நிற்பேன். தோலை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, தோலை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன். இந்த தோல் அது இது அப்படின்ற வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் உடைய போவான்னு பேச எங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து வள்ளியை பார்த்து நாரதர் தோல் அப்படிலாம் பேசலாமா? பேசலாமாங்க? யாராச்சும் சொல்லுங்க. பேசக்கூடாது தானே. நல்லா படிச்ச ஆளா இருந்தா எப்படி தரமா பேசி பழகு, மரியாதை கொடுத்து பேசி பழகுங்க. நான் ஏதாச்சும் தப்பா பேசினா சாட பேசுனது நீங்க. மாப்பிள்ளை பார்த்து வந்து தப்பான மாப்பிள்ளைய பார்த்து வந்தது நீங்க. தவறான சொற்களை பேசுனது நீங்க. நல்ல இடத்த பேசும்போது எதுக்கு சாக்கடைக்கு போறீங்க? நீங்க சாக்க சந்திச்சிருக்கீங்க, நீங்க என்ன சந்திச்சிருக்கீங்க. இன்னி போற மேடையெல்லாம் உடனே நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கு. இந்த மேடையில நீ எந்த மேடையில செஞ்சு என்ன வேணா பேசு, என்ன கேள்வி நானும் கேட்பேன். ஆனா மரியாதை கொடுத்து பேசணும். புரியுதா? சும்மா அப்படி இப்படின்னு தோல் அப்படி இப்படின்னு பேசுனா இந்த வார்த்தை இந்த மேடையோட இந்த ஊரோட விட்டுப்படணும். மனுஷன் வந்து திருந்தினா பார்த்தாது, நிரந்தரமா திருந்தன சொற்களை நல்ல சொற்களை பேசணும். இப்படித்தான் பேசணும், பேசக்கூடாது. அதனால சொல்றேன், உன்னை இந்த மேடையில எச்சரிக்கிறேன், மரியாதை கொடுத்து பேசணும். அடுத்த மேடையில இருந்து இதுக்கு மேல பேசுற உண்மையே சொல்றேன். உனக்கு எந்த அடி கொடுக்கறோம் இல்லையா, விளக்க மாத்த அடி கண்டிப்பா உண்டு. அதை மட்டும் நினைச்சுக்க. நீ எந்த அடி பேசினாலும் சரி, என்னால விளக்கத்தை மாத்தி அடிக்க தெரியும். அதுக்கும் அடியும் நீ பேசணும்னு வச்சுக்கோ, உனக்கு விளக்க மாத்த அடி கொடுக்க நான் தயங்க மாட்டேன். சொல்றேன், நீ பேசுறது நான் பேசுறது சரியா போச்சு. இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்க வாங்க பத்துதான் உண்மையே போவா. அதனால இந்த கூட்டி கொடுக்குற பொல வெட்டு விட்டு கூட்டி கொடுப்பதுங்கள் கூட்டி கொடுப்பதுங்கள் பத்திரத்தின் முனையும் ஓட்டமா சொல்ல வந்தீர் தெரியும், ஓட்டமா சொல்ல வந்தீர் உனக்கு தெரியும். விளக்கத்தை மாத்தி அடிக்கக்கூடிய தன்மை உனக்கு எப்ப தெரியுமா வரும்னா, சரி நீ கண்டார ஒளியா கண்டார ஒளி அப்படின்னு ஒரு பேர் எடுத்தான்னு வச்சுக்கவே கூட பேசாத. நீ கண்டார ஒளி என்ன நீ விளக்கத்தை பேசாத. நீ
அண்ணன் பேசவே மாட்டேன் யார முண்டை உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் பேசுறேன் இன்னைக்கு இல்ல என்னைக்கு தண்டவாளத்துல இருங்க மானங்கட்டாலும் மரியாதை கட்டாலும் மாதிரி பொம்பளை இந்த வெள்ளத்தால அடி நீ நீ எல்லாம் ஒரு பொம்பளை நீ அதனால எத்தனை பேர் சபைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க நீ போகலன்னு சொல்லாத மணி என்ன சொல்றாங்க மக்களுக்காக நான் மரியாதை கொடுக்குறேன் நீ என்னைக்கு இன்னும் ஒரு மேடையில சந்திக்கிறோம்னு சொன்னேன் என்ன தரமில்லாம நான் பேசுறேன் அத்தனை பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க இப்ப நீ தரமில்லாம பேசுறேங்கிறதுக்காக நான் பேசல நான் பேசவும் வரல தோல்னு சொன்னேன் ஆமா ஏன் சொல்லியா இதுக்காக